நாளில நம்ம மத்தியில பெருகி இருக்கிறார். அல்லேலூயா. 3 நாள் உபவாசத்தின் மத்தியிலே பேசினதான காரியத்தை மேலோட்டமாக உங்களுக்கு சொல்ல ஆவியானவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அநேகர் மிஸ் பண்ணிட்டீங்க. நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் அறியணுங்கிறதுக்காக இந்த நாளில் அல்லேலூயா அறிவிக்க ஆவியானவர் நம்ம மத்தியிலே இருக்கிறார், நம்ம மத்தியிலே நிற்கிறார். அல்லேலூயா. சரி, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் அல்லேலூயா சொன்னதான காரியத்தை, அன்று பவுல் மூலமாக ஆவியானவர் பேசினதான காரியத்தை இந்த நாளில் டைரக்டா ஆவியானவர் உன்னோடு பேச விரும்புகிறார். அல்லேலூயா. அறிவிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வேலை ஆயிற்று. அல்லேலூயா. வேலை ஆயிற்று என்கிறத நீ அறிய வேணும் என்று சொல்லு. அல்லேலூயா. ஆமாம், பானையில் சோறு பொங்கி அல்லேலூயா வெந்திருக்கிறது. அல்லேலூயா. நீ அறிந்தா அல்லேலூயா அதை இறக்கி வச்சு நம்ம சாப்பிட முடியும். அறியலேன்னு சொன்னா அது என்னாகுங்க? அல்லேலூயா கரிஞ்சு போகும். அல்லேலூயா. நீ அறியணுங்கிறதுக்காக, நீ அல்லேலூயா சாப்பிடணுங்கிறதுக்காக, நீ தெம்பாக இருக்கணுங்கிறதுக்காக ஆவியானவர் பேச விரும்புகிறார். ஹலோ, வேலை ஆயிற்று. அல்லேலூயா. என்னப்பா வேலை? தேவன் வருகிறதான வேலை. அல்லேலூயா. மோகன் சி லாசரஸ் நேற்றைய தினத்தில் தன்னுடைய செய்திகளை சொன்னதான காரியம், அவருடைய வருகை சமீபம் 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 என்றார். அல்லேலூயா. மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொல்லி வேதத்தில் சொல்லி இருக்கிறத நாம் அறிந்திருக்கிறோம். இப்போ ஊழியர்கள் எல்லாம் அவருடைய வருகை சமீபம் சமீபம் சமீபம், வேலை ஆயிற்று. அல்லேலூயா. அதை நீ அறியணுங்கிறதுக்காக தான் தேவன், அறிவிக்கத்தான் தேவன் நம்ம மத்தியிலே நிற்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். அல்லேலூயா. அறிகிற காரியங்கள், அறிகிற அறிவை அறிவிக்க பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே நிற்கிறார், நம் மத்தியிலே இருக்கிறார். அல்லேலூயா. அறியாத இருக்கிற காரியங்கள் அநேகமாக இருந்தாலும் வேதம் சொல்கிறது, அல்லேலூயா, என் ஜனங்க அறியாமையினால சங்காரமாகிறாங்க, பாதிக்கப்படுறாங்க, வியாதியில நிற்கிறாங்க, வேதனையை விலை கொடுத்து வாங்குறாங்க. அல்லேலூயா. அது மாறணுங்கிறதுக்காக, அல்லேலூயா, நீ அறியணுங்கிறதுக்காக தேவன் அறிவிக்கிறார். அல்லேலூயா. வேலை ஆயிற்று. அல்லேலூயா. ஆமாம், காலத்தை அறியணும். காலம் கடைசி என்கிறத அறிகிற அந்த அறிவு, அந்த உணர்வு உன்னை பாதுகாக்கும் என்று சொல்லி, வர இருக்கிறதான விபரீதங்களில் இருந்து உன்னை பாதுகாக்கும் என்று சொல்லி, குடும்பத்தில் நட இருக்கிறதான பாதிப்பு, பிள்ளைகள் மத்தியில் நடக்க இருக்கிறதான அநேக பாதிப்புகளை அது மாற்றும் என்று சொல்லி, அல்லேலூயா, அந்த உணர்வின் ஆவியானவர் உன்னை நிரப்பி உன்னை மாற்றி இருக்கிறார், புதுப்பித்து இருக்கிறார், உன்னை புதிதாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. எழுந்திருக்க தக்கதான வேலை என்று சொல்லி, நித்திரையை விட்டு எழுந்திருக்க தக்கதான வேலை என்று சொல்லி எழுந்திருக்கணும். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் வீச்சு இருக்கணும், உபவாசத்தில் தரித்து இருக்கணும். அல்லேலூயா. நித்திரையை விட்டு, உலகத்தை விட்டு, உலக காரியத்தை விட்டு, என்னத்தான் இனி உலகத்தில் சம்பாதித்தாலும், உலக வேலையில் நின்றாலும் அது உன்னை காக்காது, பாதுகாக்காது. அல்லேலூயா. தேவ கரந்தா, தேவ சமூகந்தா, அல்லேலூயா, ஐக்கியந்தா, ஆலயந்தா உன்னை பாதுகாக்கும் என்று சொல்லி ஆவியானவர் அறிவிக்கிறார். அல்லேலூயா. இது மட்டும் வாழ்ந்துட்டோ உண்மைதான். இனி அல்லேலூயா இந்த அனுபவம் இல்லாம, இந்த அனுபவங்களை அறியாம வாழ முடியாது என்று சொல்லி நீ அறியணுங்கிறதுக்காகத்தான், அறிவிக்கத்தான் ஆவியானவர் அல்லேலூயா பேசுகிறார். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, வேலை
ஆயிற்று என்று சொல்லி காலத்தை அறிந்தவர்களாக இப்படி நடவுங்கள். அல்லேலூயா. எழுந்திருக்கத்தக்கதான வேளை, நித்திரையில் இருந்து, உலக காரியத்தில் இருந்து. அல்லேலூயா. அது எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, அது திருமணமாக இருந்தாலும் சரி, அல்லேலூயா, அதை காட்டிலும் நீ தேவ சமூகத்தில் நிற்கிற வேலை அது விசேஷமானது என்று சொல்லி. அல்லேலூயா. அந்த நேரம்தான், அந்த வேலை தான் உன்னை பாதுகாக்கும் என்று சொல்லி, பிள்ளைகளை பாதுகாக்கும் என்று சொல்லி ஆவியானவர் அறிவிக்கிறார். அல்லேலூயா. நல்லா அறியணுங்க, நல்லா உணரணுங்க. இதை மிஸ் பண்ணிட்டா கஷ்டம்தான். அல்லேலூயா. நீங்கள் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 13வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கலாம். அல்லேலூயா. இப்படி நடவுங்கள். எப்படி நடக்கணும் கற்றுத்தர அறிவிக்க ஆவியானவர் விரும்பி நம் மத்தியில் பேசுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், அறிவிக்கிறார் எப்படி நடக்கணும், இந்த காலத்தில் எப்படி நடக்கணும். அல்லேலூயா. எசையா மூலமாக அன்று சொன்னதான காரியத்தை இந்த நாளில் உனக்காக பேசி உனக்கு அறிவித்து உன்னை மாற்ற விரும்புகிறார், புதுப்பிக்க விரும்புகிறார், புதிதாக்க விரும்புகிறார். சகலமும் புதிதாக்கப்படும் என்று சொல்லி அறிவிக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, எசையா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசிக்க முடியும். தூசியை உதறிவிட்டு எழுந்துரு, எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. இப்போ அறிவிக்கிறார். கட்டப்பட்டு இருக்கிறாய், கழுத்தில் இருக்குது. அல்லேலூயா. நீ குனிந்து போவாய், நீ வெட்கப்பட்டு போவாய், நீ வேதனைப்பட்டு போவாய். அல்லேலூயா. இனி வாழ வாய்ப்பே இல்லை. ஒரு வாய்ப்பை தரதான் ஆவியானவர் அறிவிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கட்டுகளை அவிழ்த்து விடு. இப்போ ஆவியானவர் பேசுகிறார். கட்டுகளை அல்லேலூயா அறுப்பேன் என்று சொல்லி. அல்லேலூயா. இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில், அல்லேலூயா, உன் குடும்பத்தில், உன் கணவனுடைய காரியத்தில், பிள்ளைகளுடைய காரியத்தில் இருக்கத்தான் செய்யுது. கட்டி இருக்கிறோம். நான் அறுக்கத்தான் வந்திருக்கிறேன், அறுக்கிறேன் என்று சொல்லிதான் நான் பேசுகிறேன். அதை நீ அறியணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தூசியை உதிரி விட்டு எழுந்துரு, எழுந்திருக்கத்தக்கதான வேலை, நித்திரையை விட்டு, உலக காரியத்தை விட்டு. அதான் சொன்னேன், நமக்கு விசேஷித்த காரியம் திருமண காரியம்தான். அதை காட்டிலும் தேவனுடைய சமூகம் முக்கியம் என்கிறத நீ அறியணும், உணரணும், அதை கடைப்பிடிக்கணும். அல்லேலூயா. ஆமாம், அதை அல்லேலூயா ஆமாம் முக்கியப்படுத்தாத படிக்க தேவனுடைய காரியத்தை நீ முக்கியப்படுத்தணும். அல்லேலூயா. ஆமாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும் போது எல்லாம் கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. தேவனுடைய காரியத்தில் நீ நிற்கும் போது உனக்காக தேவன் எல்லா காரியத்தையும் செய்ய நல்லவராக நம் மத்தியிலே நிற்கிறார். அல்லேலூயா. அறியணும், காலத்தை அறியணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் செய்தியில் வாசித்திருப்பீங்க, காலம் கடைசி என்று சொல்லி. அல்லேலூயா. சூரியன் தகிக்கிறது என்று சொல்லி, சூரியனுடைய வெப்பம் உலகத்தில் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி. அல்லேலூயா. நீங்கள் கேட்டிருப்பீங்க அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, செய்தி என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, உலகத்தில் அதிகமான வெப்பம் நம்முடைய இந்தியா தேசத்தில் தான் பதிவாகி இருக்கிறது. அல்லேலூயா. உலகத்திலேயே அல்லேலூயா அதிகமான ஒரு வெப்பம் நம்முடைய இந்தியா தேசத்தில் தான் என்ன ஆயிருக்கு, பதிவாக இருக்கிறது. அந்த அளவுக்கு தகிக்கிறது, அந்த அளவுக்கு சூரியனுடைய காரியம் இருக்கிறது. இது எதை குறிக்கிறது? அல்லேலூயா. சாத்தானுடைய சதியை, சாத்தானுடைய காரியத்தை, இனி வருகிறதான பிசாசினுடைய அல்லேலூயா பாதிப்பை அது குறிக்கிறது. அதனால் நீ அறியணும், நீ எச்சரிக்கையாக இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். காலத்தை அறியணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏற்கனவே சொன்னதான காரியம்தான்.
உபவாசத்தில் சொல்லியிருக்கிறதான காரியம்தான். அல்லேலூயா. அந்த அளவுக்கு பிசாசினுடைய ஆதிக்கங்கள், பிசாசினுடைய பாதிப்புகள், பிசாசு கொண்டு வருகிறதான காரியங்கள், அல்லேலூயா, ஆமாம், பொருட்டுகிறதான காரியங்கள் எல்லாம் நடக்கத்தான் செய்யும். அல்லேலூயா. அதை தடுக்கத்தான் தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறார், ஆவியானவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி தப்பிக்க முடியும் என்று சொல்லி, எப்படி நீ சீராக சிறப்பாக, அல்லேலூயா, நீ சீரியஸாக வாழ முடியும் என்கிறத கற்றுத்தரத்தா ஆவியானவர் விரும்பி பேசிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அறியணும், ஓணிக்கண்டியிலிருந்து வருகிறதான ஒரு அம்மா, அதை மறக்கவே முடியாது. இன்னைக்கு கண்முன்னாக இருக்கிறது. எல்லாத்த பார்த்து சொன்னார், அல்லேலூயா, இந்த நாள் எந்த நாள் என்று சொல்லி உங்களுக்கு தெரிகிறதா அண்ணார். அல்லேலூயா. யார் அறிந்திருக்கிறீங்க? அந்த அம்மா பேசும்போது கேட்டிருக்கிறீங்க? கை தூக்குங்களா. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகிட்டு. பாருங்க, பாஸ்டர் அம்மா கூட தரலாம். அல்லேலூயா. அந்த அம்மா சொன்னாங்க, அல்லேலூயா, சீரியஸாக சொன்னாங்க, சந்தோஷமாக சொன்னாங்க. ஏன்னு சொன்னால் அந்த அம்மா அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க. அந்த அம்மாவை கண்ணால் பார்த்தேன். அமாவாசை வந்துட்டா என்ன ஆகுதுங்க, பிசாசினுடைய பாதிப்பு சிவியராக இருக்குது. அலைக்கழிக்கப்படுகிறாங்க, வேதனைப்படுகிறாங்க. அல்லேலூயா. அதோடைய தாக்கத்தினால மரணம் வந்துடுமோ என்கிற அளவுக்கு பயங்கரமான வேதனையில் அவங்க நிற்கிறாங்க. அந்த வேதனையில் அந்த அம்மாவுக்காக ஜெபித்த ஜெபத்தினால தேவன் கொடுத்ததான விடுதலை. அல்லேலூயா. நம்ம சபைக்கு வந்து சாட்சி சொன்னாங்க. எந்த நாளில்? அல்லேலூயா, பாட்டி அமாவாசை நாளில். அமாவாசை நாளில் பயங்கரமான பாதிப்பு. ஆனால் பாட்டி அமாவாசை வந்துட்டா ரொம்ப ரொம்ப சிவியர். அதே போல தான் ஆவியானவர் சொல்கிறாரு. அல்லேலூயா. பிசாசுடைய காரியத்தை இந்த உலகம் கண்டிருக்கிறது உண்மைதான், நாமளும் கண்டிருக்கிற உண்மைதான். ஆனால் இனி வருகிற காலங்களில் ரொம்ப ரொம்ப சிவியராக இருக்கும் என்று சொல்லி அதிலிருந்து தப்பிக்கத்தான் தேவன் உன்னோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். ஹலோ. அல்லேலூயா. ஆமாம், ரொம்ப பயந்து நடுங்கி, அல்லேலூயா, தேவ சமூகத்தில் நிற்கணும், தேவனை அண்டி இருக்கணும். தேவனுடைய பாதுகாப்பு தான் இனி என்னை பாதுகாக்கும் என்கிற ஒரு உணர்வோடு உள்ளத்தோடு நாம் நிற்கணும். அல்லேலூயா. சிவியர், இனி சிவியர். இப்போ கூட அல்லேலூயா, ஆமாம், ஜோசப் விஜயனுடைய ஆட்சியில் நடந்ததான கொடுமை. அல்லேலூயா. 10 வயசு ஒரு சிறுமி, அல்லேலூயா, கெடுக்கப்பட்டு, அல்லேலூயா, கொலை செய்யப்பட்டு கிணத்துல வீசிட்டாங்க. ஒரு இரவு முழுவதும் கெடுக்கப்பட்டு, அல்லேலூயா, மூஞ்சிய சிதைத்து என்ன பண்ணிட்டாங்க, எங்கே போட்டுட்டாங்க? கிணறுல போட்டுட்டாங்க. எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்கள். யாருடைய ஆட்சியாக இருந்தாலும், அல்லேலூயா, ஆமாம், இந்த கடைசி கால ஆட்சி அப்படித்தான் இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், எந்த முதலமைச்சராலும் பாதுகாக்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், எந்த போலீஸ்னாலும் அது தடுக்கப்பட முடியவே முடியாது. யாரால முடியும்? நம்மால முடியும். நீ எழுப்பினால் முடியும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. உலகம் நம்புது, ஜோசப் விஜயை நம்புது. அல்லேலூயா. நாம் யாரை நம்புகிறோம்? தேவாதி தேவனை நம்புகிறோம். அல்லேலூயா. மெரினா பீச்சில் சின்ன ஒரு குழந்தை என்ன ஆயிட்டாங்களாமா, அல்லேலூயா, அலையினால் அடித்து கொண்டு போயிட்டாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, விஜய்க்கு சொல்லுங்க, அவர் வருவார், அவர் பாதுகாப்பார். அல்லேலூயா. வர முடியுமா? பாதுகாப்பு தர முடியுமா? அல்லேலூயா. இந்த தேசம் மாறுமா? தமிழ்நாடு மாறுமா? அல்லேலூயா. வான்னு சொன்னாங்க. நம்முடைய ஜனங்கத்தான் இப்போ எழும்பி நிற்கிறாங்க. அல்லேலூயா. அவங்களோடு கூட சேர்ந்து நாம எழும்பினாதா மாறும். அல்லேலூயா. நடக்காது. ஹலோ. ஜெபத்துக்கு அந்த அளவில் வல்லமை. அல்லேலூயா. உபவாசத்துக்கு அந்த அளவுக்கு வல்லமை. உன்னையும் அது பாதுகாக்கும், உன் குடும்பத்தையும் அது பாதுகாக்கும், பிள்ளைகளையும் அது பாதுகாக்கும், சபையை உயர்த்தும். அதனால தான் மிஸ் பண்ணாதீங்க. அல்லேலூயா. உபவாசத்தை அற்பமாக எண்ணாதீங்க. அல்லேலூயா. நாளைக்கு நடக்கிற விபத்தை நீ அறியவே அறியாது. ஆவியானவர் அறிந்ததுனால பேசுகிறார். உனக்குள் இருக்கிறதான அந்த பிரச்சனை எழும்பும் என்று சொல்லி ஆவியானவர் பேசுகிறார்.
அது எழும்பாம தடுக்க நீ என்ன பண்ணணும்? வீட்டு இருக்கணும்னு சொல்லி தூசை உதற விட்டு நீ அல்லேலூயா எழுந்திருக்கணும்னு சொல்லி வீட்டு இருக்கணும்னு சொல்லி அல்லேலூயா. இப்படியே நான் இருப்பேன்னு சொன்னா அது கஷ்டம்தான். அல்லேலூயா. தமிழ்நாடுக்கு நல்ல ஒரு அரசாட்சி வந்திருக்கிறது. பாதுகாப்பாக இருப்போம் என்று சொல்லி எண்ணி அல்லேலூயா நீ உலகத்தில் இருந்தா, உலக காரியத்தில் இருந்தா அல்லேலூயா நீயும் பாதிக்கப்படுவாய். அதே டைமில் நீ எழும்புனா அல்லேலூயா தேசமே பாதுகாக்கப்படும். அல்லேலூயா. உன்னை எழுப்பத ஆவியானவர் பேசுகிறார். அல்லேலூயா. அதனால என்ன பண்ணக்கூடாது? உபவாச ஜெபங்களை தவிர்க்கக்கூடாது. கூடி வருகிறத விட்டுவிடக்கூடாது. அல்லேலூயா. கடந்த வாரத்தில் ஆவியானவர் அழகாக பேசினார். சிலர் விட்டு விடுகிறது போல நாம் விட்டு விடாமல் இருப்போமாக. அல்லேலூயா அறிவிக்கிறார். அனௌன்ஸ்மெண்ட். அல்லேலூயா. நாம் அறியலை, உணரலை, தேவ சமூகத்தில் நம்ம நிற்கலை. அல்லேலூயா. நம்ம இங்கே நின்னா தான் நான் நிற்க முடியும்னு சொல்லி நீ நினைச்சிருக்கிறா. இப்போ ஆவியான் சொல்றாரு, நீ இங்கே நின்னா தான் நீ நிற்பாய் என்று சொல்லி ஆவியானவர் உன்னோடு பேசுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அற்புதத்தை காண வேண்டுமா, அதிசயத்தை காண வேண்டுமா, நாம நிற்கணுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ உலகத்தில் நின்னா அல்லேலூயா கஷ்டம்தான், அது உனக்கு நஷ்டம்தான், அதுக்கு ஒன்று வேதனை தான், அது ஒன்று சோதனையில் தான் நடத்தும் என்று சொல்லி ஆவியானவர் அல்லேலூயா நம்மோடு பேசுகிறார். ஜெபம், ஜெபத்துக்கு வல்லமை. அல்லேலூயா. கடந்த காலங்களில் நாம் ஜெபித்து கொண்டு வந்தோம். டாஸ்மாக் இந்த மஞ்சூரில் இருக்கவே கூடாது என்று சொல்லி ஒரு ஐயா வந்தார். என்னப்பா இப்படி ஜெபம் பண்ணுறீங்க, இதெல்லாம் சாத்தியமான்னு சொல்லி நான் சொன்னேன், தேவன் செய்வாருங்க ஐயா, நாம ஜெபிக்கணும், நம்ம கடமை, தேவன் செய்கிறது தேவனுடைய கடமை என்று சொல்லி. அல்லேலூயா. ஒரு மாதம் கழிஞ்சு இந்த ஐயா சீரியஸாக வந்தார். என்னப்பா நீங்கள் ஜெபித்த அந்த ஜெபத்தை கேட்டு டாஸ்மாக்க தேவன் மஞ்சூரை விட்டு எடுத்து போட்டாருன்னு சொல்லி சந்தோஷமாக வந்து சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மறுபடியும் வந்தது. மறுபடியும் ஜெபித்து கொண்டு தான் இருக்கிறோம். அந்த ஜெபத்துக்கு பதிலாகத்தான் இன்னைக்கு மஞ்சூரில் டாஸ்மாக்கு இல்லை. அல்லேலூயா. இதெல்லாம் சும்மா வரல, ஜெபத்துக்கு பதிலாகத்தான் தேவன் செய்கிறார். அல்லேலூயா. ஜெபத்துக்கு பதில் உண்டு. ஏற்ற வேளையில் தேவன் பதில் தர்றார். நல்லவராக இருக்கிறார், வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எழுந்திருக்கத்தக்கதான ஒரு வேலை, நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்கதான ஒரு வேலை. அல்லேலூயா. எந்த காரியமாக இருந்தாலும் காரியத்தை ஒதுக்கி தேவ சமூகத்தில் நிற்கக்கூடியதான ஒரு வேலை. கடைசி காலம் அல்லேலூயா ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தில் உன்னை விசேஷப்படுத்தத்தான், அந்த அனுபவத்தினால உன்னை விசேஷமாக எழுப்பத்தான், உயர்த்தத்தான் தேவன் பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகி எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா. விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவது இல்லை. அல்லேலூயா. வந்ததுனால தான் தொல்லை, அந்த மனுஷனோடு நீ இருந்ததுனால தான் உனக்கு அல்லேலூயா எல்லையில்லா தொல்லை. அணுகுவதில்லை, வருவதில்லை. மனுஷனும் வரமாட்டான், பிசாசும் வரமாட்டான். அல்லேலூயா. அசுத்தமும் வராது, இன்னைக்கு ஒரு கேடும் வராது, வியாதியும் வராது. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வியாதிக்கு காரணம் என்னங்க? சரீரத்தில் உண்டாகி இருக்கிறதான அசுத்தங்கள், அசுத்தத்தினுடைய திரைச்சி தான் வியாதியினுடைய முதிர்ச்சி, வேதனையினுடைய அழுத்தம். இதெல்லாம் சும்மா வர்றதில்லைங்க. அல்லேலூயா. நம்ம செய்கிறதுனால தான், செய்வினதான். அல்லேலூயா. நீ செய்த காரியம்தான் உன்னை பின்தொடரும். அது தடுக்கப்படணும்னு சொன்னால் நீ விழிப்பாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். உன்னை எச்சரிக்கை தான் தேவன் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். நீ வாழணுங்கிறதுக்காக தான் தேவன் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இனி உன்னிடத்தில் வருவது இல்லை, பிசாசு வாலாட்டுவது இல்லை. அல்லேலூயா.
அல்லேலூயா. நுழைந்ததா? ஒரு ஆள் சொன்னா, நம்ம எல்லாம் நுழைஞ்சது, வால் மாத்திரம் நுழையல. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அறியணுங்க. அல்லேலூயா. உபவாசத்தினுடைய பெருமை, ஆலயத்தினுடைய அருமை. அல்லேலூயா. நித்தியமாக கோடி 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 வருஷங்கள் வாழக்கூடியதான ஒரு வாழ்க்கை, அது விசேஷமா 4 நாள். அல்லேலூயா. நாளைக்கே முடிவு வரலாம், இல்லை 1 வருஷம் நீ வாழலாம். அல்லேலூயா. அந்த காரியம் உனக்கு பெரியதா? தேவன் சிந்திக்க தூண்டுகிறார். அல்லேலூயா. உன்னோடு பேச விரும்புகிறார், அறிவிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. வேலை ஆயிற்று. அல்லேலூயா. ஆமாம், காலத்தை நீ அறியணும்னு சொல்லி, கடைசி காலத்தை நீ தெரியணும்னு சொல்லி. அல்லேலூயா. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு. வீற்றிரு எருசலேமே. அருமையான மகளே, நீ வீற்றிரு. அல்லேலூயா. ஆமாம், வீட்டில் வீற்றிருக்காதே, சபையில் வீற்றிரு. சபை தான் உன்னை பாதுகாக்கும் என்று சொல்லி, உன் பிள்ளைகளை பாதுகாக்கும் என்று சொல்லி, பிள்ளைகளை உயர்த்தும் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆமாம், வேதம் சொல்கிறது, என் ஆவிய அல்லேலூயா உன் சந்ததியின் மேலும் என் ஆசீர்வாதத்தை உன் சந்தானத்தின் மீது ஊற்றுவேன். இன்னைக்கு பாருங்க, நம்முடைய சந்ததி அல்லேலூயா இங்கிலீஷ் ஆவியை ஊற்றி இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய உயர்வு பாருங்க. அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை ஊற்றி இருக்கிறார். பிள்ளைகளை விசேஷமாக எழுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. பிள்ளைகள் வாழணும். அல்லேலூயா. பிள்ளைகள் நமக்கு சந்தோஷமாக இருக்கணும், நம்ம பாதுகாக்கிற பாத்திரமாக நிற்கணும். இதுக்கெல்லாம் காரணம் நீ நிற்கும் போது தான், நீ இருக்கும் போது தான். அல்லேலூயா. அவங்க இருப்பாங்க, அவங்க நிற்பாங்க, நீ நிற்பாய், சபை நிற்கும் என்று சொல்லி அந்த அனுபவத்தை இந்த நாளில் தரத்தான் அல்லேலூயா தந்திருக்கிறேன் என்கிறதான அறிவித்து உன்னை விசேஷமாக எழுப்பத்தான் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே எரேமியா சொன்னதான காரியத்தை இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லி, அந்த அனுபவத்தில் இன்று உன்னை நடத்துவேன் என்று சொல்லி, இன்று உன்னை நான் மாற்றுவேன் என்று சொல்லி, நீ மாறுவாய் என்று சொல்லி தேவன் அறிவிக்கிறார். நீங்கள் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 8வது அதிகாரத்தில் 4வது வசனத்துக்கு நேராக நிற்கும் போது, நீ அவர்களை நோக்கி, விழுந்தவர்கள் எழுந்து இருக்கிறது இல்லையோ, வழி தப்பி போனவர்கள் திரும்புகிறது இல்லையோ. திரும்புவாங்கன்னு சொல்லி. அல்லேலூயா. ஆமாம், வழி தப்பி போனவங்க பூர்வ வழியில் நடப்பாங்கன்னு சொல்லி. அல்லேலூயா. நான் செய்திருக்கிறேன் என்று சொல்லி தேவன் அறிவிக்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ அவர்களை நோக்கி, விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ, வழி தப்பி போனவர்கள் திரும்புகிறது இல்லையோ. ஆனாலும் எருசலேமியராகிய இந்த ஜனம் என்றென்றைக்கும் வழி தப்பி போகிறது என்ன? என்றென்றைக்கும் போகிறது என்ன? கொஞ்ச காலம் தாங்க, கொஞ்சம் பொறுமையோடு உட்கார்ந்தா நீயும் வாழ்வாய், குடும்பமும் வாழும், பிள்ளைகளும் வாழும், பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் வாழ்வாங்க. இவ்வளோ பெரிய காரியம் பாருங்க. அல்லேலூயா. ஒரு வேலைக்கு போனாலும் கூட 10 மணிக்கு போனால் 5 மணி மட்டும் உட்கார்ந்தா தான் நமக்கு என்ன வருங்க? அல்லேலூயா வரும். அல்லேலூயா. ஆமாம், எட்டி பார்த்தா வருமா? அல்லேலூயா. ஓனர் தான் எட்டி பார்ப்பார். அல்லேலூயா. என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துட்டு போயிடுறாரு. நீ போக முடியுமா? அல்லேலூயா. நீ போனால் உனக்கு கூலி கிடைக்குமா? இன்னைக்கு என்ன பண்ணுறோம்? நம்ம வர்றோம், போகிறோம், இஷ்டம் இருந்தால் உட்காடுறோம், இஷ்டம் இல்லைன்னா எழுந்திரிச்சு போயிடுறோம். அல்லேலூயா. இது ஒரு சத்திரமா? அல்லேலூயா. நித்திய வீடுங்க. இந்த உறவு தான் நிலைக்குங்க. அடிக்கடி சொல்கிறதான ஒரு காரியம் தான். கணவன் மணி உறவு கூட என்னாகுங்க? அருந்து போகுங்க. இந்த உறவு அருந்து போகாதுங்க. அல்லேலூயா. தேவன் சபையை தான் எடுக்க இந்த கடைசி காலத்தில் இறங்கி வருவார். அல்லேலூயா. சபையில் நிற்கணும், சபை காரியத்தில் நிற்கணும். இந்த காரியம் தான் உன்னை பாதுகாக்கும், உன் குடும்பத்தை பாதுகாக்கும். காரியத்தின் மீது தேவ கரம் பெருகும். அல்லேலூயா.
ஏமாந்து போகாத, அலட்சியம் செய்யாத. அல்லேலூயா. ஆமாம், சீரியஸாக இருக்கக்கூடியதான காலம் இனி. அல்லேலூயா. தப்பி பிழைப்போம் என்கிறதான நம்பிக்கை இல்லை. அல்லேலூயா. கடல் கொந்தளிக்கிறது. அல்லேலூயா. கப்பல் இருக்கிறதான எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, கடலை கொட்டிட்டாங்க. ஆனாலும் அல்லேலூயா பாதுகாப்பு இல்லை, முடிவு இல்லை. அல்லேலூயா. ஒரு மனுஷன் எழும்பினா நீங்கள் பயப்படாதீங்க. அல்லேலூயா. தேவன் உங்களை பாதுகாப்பார். இப்போ ஆவியானவர் பேசுகிறார், நீ பயப்படாத, என்னதான் வந்தாலும் நீ பயப்படாத. தேவன் உன்னோடு இருக்கிறார், உன்னை பாதுகாக்க நல்லவராக அவர் இருக்கிறார் என்று சொல்லி அறிவிக்கிறார். அல்லேலூயா. கபடத்தை உறுதியாய் பிடித்திருக்கிறவர்கள் அல்லேலூயா திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். அல்லேலூயா. நான் கவனித்து கேட்டேன். அல்லேலூயா. அவர்கள் யதார்த்தம் பேசவில்லை. என்ன செய்யணும்னு சொல்லி தன் பொல்லாப்பி நிமித்தம் மனஸ்தாபப்படுகிறவன் ஒருவனும் இல்லை. யுத்தத்துக்குள் பாய்கிற குதிரையை போல அவரவர் வேகமாக ஓடுகிறார்கள். அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, உன் நிலைமையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கபடத்தை உறுதியாக பிடித்திருக்கிறாங்க. பொய். அல்லேலூயா. எல்லாம் பொய். அல்லேலூயா. அது ஒரு ஆவி இன்னைக்கு இருக்குது. அதை மாற்றத்தான் ஆவியானவர் பேசுகிறார். அல்லேலூயா. அந்த நாட்களிலே நம்முடைய சபைக்கு வந்ததான ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் இருக்கிற தகப்பனார் அவர் ஒரு பூசாரி. அல்லேலூயா. பிள்ளைங்களெல்லாம் தேவனை நம்பி நின்னாங்க. அவருக்கு என்ன இல்லைங்க, நம்பிக்கை இல்லை. அல்லேலூயா. இந்த ஒரு சூழ்நிலையில் அவருக்கு அப்பப்போ என்ன வந்துடுறதுங்க, 6 வந்துடுறது. ஒரு நேரத்தில் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது ஊரில் சொத்தை விற்று 1,60,000 ரூபா காசு வச்சிருக்கிறாரு. ஊருக்கு போய் சின்ன ஒரு வீடு கட்டணும்னு சொல்லி பஸ்ஸுக்கு போக என்ன பண்ணுறாருங்க, ஆயத்தமாக இருக்கிறாரு. திடீரென்று சொல்லி ஃபிக்ஸ் வந்துடுச்சு. கையில் என்ன இருக்குங்க, 1,60,000 ரூபா. அது அன்னைக்கு மதிப்பு. இன்னைக்கு எவ்வளோ அது மதிப்பு? என்ன பண்ணார், பக்கத்தில் இருக்கிறதான ஒரு மனுஷனுடைய கையில் கொடுத்தார். அல்லேலூயா. கொடுத்து தான் தெரியும், அப்புறம் தெரியல. பயங்கரமான பாதிப்பில், அந்த பாதிப்பிலிருந்து மீட்கப்பட்டு அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு, இன்னார் இடத்துக்கு என்ன கொடுத்தேன், கையை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி நேராக போய் கேட்கும்போது அந்த ஆள் சொல்லிட்டாரு, நீ எனக்கு தரலன்ட்டு. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கபடத்தை உறுதியாய். உலகம் பிடித்திருக்கிறது உண்மைதான். ஆனால் நாம் என்ன பண்ணணுங்க, அல்லேலூயா. ஆமாம், தேவனை உறுதியாக பற்றி கொள்ளணும். அல்லேலூயா. தேவனை உறுதியாக பற்றி கொள்கிறவனுக்கு பூர்ண சமாதானம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இது பொய்யா? அல்லேலூயா. சமாதானத்தை இழுந்து தவிக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். நீ யாரை பற்றி கொண்டு இருக்கிறார்? அல்லேலூயா. மனுஷனையா, உலகத்தையா, உலக காரியத்தையா? அல்லேலூயா. எல்லாத்தை விட்டு கர்த்தரை பற்றி கொள்ளும் போது கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் உன்னை விசேஷமாக நடத்துவார். அல்லேலூயா. அந்த ஆளை பேரு கூட சொன்னார். இன்னைக்கு அந்த ஆள் அல்லேலூயா பெரிய பணக்காரர், கார் என்ன. அல்லேலூயா. என்றாலும் எல்லாத்துக்கும் என்ன இருக்குங்க, ஒரு முடிவு இருக்குது. அல்லேலூயா. இப்போ நான் சொல்கிறேன், தேவனை நம்பியிருந்தா தேவன் என்ன பண்ணியிருப்பாருங்க, பாதுகாத்து இருப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு அதே போலத்தான் நாம நம்பிக்கை இழப்பினால நம்பாத இருக்கிற சூழ்நிலையில தான் நீ நஷ்டப்பட்டாய் என்று சொல்லி, கஷ்டப்பட்டாய் என்று சொல்லி, உன் மன உளைச்சலுக்கு, உன் குறைவுக்கு, குறைச்சலுக்கு, உன் வியாதிக்கு காரணம் எல்லாம் இந்த ஒரு அனுபவம் தான், சின்ன ஒரு அனுபவம் தான். அல்லேலூயா. ஆமாம், சரியாக வந்திருந்தா, அல்லேலூயா, நீ சரியாக நின்றிருந்தா, அல்லேலூயா,
இந்த நாளில் நீ நிற்கிற இடமே அது விசேஷம். அல்லேலூயா. உயர்ந்த இடத்துல உன்னத காரியத்தில் உன்னை உயர்த்தத்தான் தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. கடைசி நேரம், காலத்தை அறியணும்னு சொல்லி, இனி காலம் செல்லாது என்று சொல்லி, இனி உன்னால் வாழ முடியாது என்று சொல்லி, உன் வழியில் நீ பிழைக்க முடியாது என்று சொல்லி, ஒரே வழி ஆலயம்தான், ஒரே வழி அல்லேலூயா உபவாசம்தான். அல்லேலூயா. இதில் உறுதியாக இருந்தால், தீர்மானத்தில் அதிகமாக நீ நின்றா, இந்த கடைசி காலத்தில் விசேஷமாக உன்னை எழுப்பி, விசேஷமாக உன்னை உயர்த்தி, உன்னை கொண்டு பலத்த காரியத்தை செய்ய நம் தேவன் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம். விழுந்தவர்கள் இழந்திருக்கிறது இல்லையோ, வழி தப்பி போனவர்கள் திரும்புகிறது இல்லையோ. எனக்கு பாருங்க, திரும்பி இருக்கிறாங்க, உட்கார்ந்து இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமாம். திரும்புவார்கள் என்று சொல்லி, மனம் திரும்புவார்கள் என்று சொல்லி, நான் அவங்களை உயர்த்துவேன் என்று சொல்லி, காரியத்தை வாய்க்க செய்வேன் என்று சொல்லி ஆவியானவர் அறிவிக்கிறார். அனௌன்ஸ்மெண்ட். அல்லேலூயா. ஆமாம். இனி உன்னை விசேஷமாக உயர்த்துவேன். அல்லேலூயா. பொய்யிலிருந்து, மாயையிலிருந்து, உலகத்திலிருந்து உன்னை விலக்கி தேவனுக்காக நிறுத்துவேன் என்று சொல்லி ஆவியானவர் பேசுகிறார். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் அறிந்து கொள்ள முடியும். 2வது அதிகாரத்துக்கு நேராக நிற்கும் போது வேதம் அழகாக சொல்கிறது. 2வது அதிகாரம் 5வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது, ஆகையால் நீ இன்னா நிலையிலிருந்து விழுந்தாய் என்று சொல்லி நினைத்து மன திரும்பு. அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ இன்னா நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆமாம். நினைக்க உற்சாகப்படுத்துகிறார், நினைவு கூற பரிசுத்த ஆவியானவர் நினைவுபடுத்துகிறார். அல்லேலூயா. நீ விழுந்த காரியங்கள், இருக்கிற காரியங்கள், உன்மேல் இருக்கிறதான பாவங்கள், உன்மேல் இருக்கிறதான சாபங்கள், பாரம்பரியத்துடைய ஆழங்கள், அல்லேலூயா, எல்லாத்தையும் மாற்ற நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி உன்னை, விழுந்திருக்கிற உன்னை எழுப்பி நிறுத்துவேன் என்று சொல்லி உன்னோடு பேசுகிறார். அதுக்காக நம்ம எல்லா கண்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். எபேசு சபை தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறவர் சொல்கிறதாவது. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஆண்டவர். அந்த ஆண்டவரை அறியக்கூடிய சாக்கியத்தை தேவன் தந்திருக்கிறார். அடிக்கடி சொல்லுவார், எத்தனை பெரிய பெரிய பணக்காரர்கள், லட்ச கோடி வச்சிருக்கிறவங்க இன்னைக்கும் அறியாமல் இருக்கிற சூழ்நிலையில் அவ்வளோ பெரிய ஆண்டவரை அறியக்கூடிய ஒரு சாக்கியத்தை தேவன் உனக்கு அறிவித்து இருக்கிறார் என்று சொன்னால் நீ எப்படி இருந்திருக்கணும்? அல்லேலூயா. அல்லேலூயா. அறிவுங்க. அல்லேலூயா. பட்டினியால் சத்தாலும் சாவேன், இதனுடைய பலனை பரலோகத்தில் தேவன் தரா நல்லவராக இருக்கிறார் என்கிறதான ஒரு அறிவு, உணர்வு. அல்லேலூயா. எப்படியானாலும் சாகத்தான் போடுறோம், யாரும் வாழ்கிறதில்லை. நாம் இருக்கிற கண்டிஷனில் இனி வாழ்வோம் என்கிற நம்பிக்கையே இல்லை. அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையிலும் மரண கட்ட கடந்து வந்திருக்கிறதான ஒரு காரியம்தான். அல்லேலூயா. நிற்கணுமா? எழுந்து இருக்கணுமா? அல்லேலூயா. ஆமாம். இன்னும் நிலைமையிலிருந்து விழுந்தா என்கிறத நினைத்து, அல்லேலூயா, எங்கே நிற்கணுங்கிறத நீ அறிந்து நீ நிற்கிற சூழ்நிலையில் தேவன் உன்னை உயர்த்தாலோ விசேஷமாக உன்னை மேன்மைப்படுத்த தேவன் வல்லவராக நம் மத்தியிலே இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டு அறிந்ததையும். அல்லேலூயா. எல்லா டீலிங் மனுஷனோடு தான். அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளோடு இருக்கிற ஐக்கியத்தை காட்டிலும் உலகத்தில் இருக்கிற ஜனங்களோடு இருக்கிறதான ஐக்கியம்தான் உன்னுடைய வாழ்க்கையில் அதிகம். அது உண்மை. அல்லேலூயா. பொய்யர் என்று சொல்லி நீ அறிந்திருக்கிறாய், அதுவும் உண்மை. என்றாலும் அதே நிலைமையில தான் இருக்கிறாய். அவங்களத்தான் பற்றி கொண்டு இருக்கிறாய், அவங்களத்தான் நம்பிக்கொண்டு இருக்கிறாய். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை அல்லேலூயா நம்புகிறது இல்லை, தேவனை நம்புகிறது இல்லை. ஒரு மாற்றத்தை தரத்தான் தேவன் உன்னை கொண்டு வந்து நிறுத்தி
இருக்கிறார். அல்லேலூயா. ஹலோ, நான் உன்னை மாற்றுவேன் என்று சொல்லி அறிவிக்கிறார். நீ மாறுவாய் என்று சொல்லி ஆவியானவர் உன்னோடு பேசுகிறார். உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லி ஆவியானவர் உன்னோடு பேசுகிறார். அல்லேலூயா. எழுந்திருக்க தக்கதான நித்திரையை விட்டு எழுந்திருக்க தக்கதான வேலை ஆயிற்று என்று சொல்லி காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடவுங்கள். அல்லேலூயா. எப்படி நடக்கணுங்கிறத சொல்லித்தர ஆவியானவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, எப்படி நடக்கணும்? அல்லேலூயா. தகப்பன் வீட்டுக்கு நேராக நடக்கணும். அல்லேலூயா. ஆலயத்துக்கு நேராக நடக்கணும். எனக்கு பெரிய கஷ்டமா? அல்லேலூயா. இதைத்தான் சொல்லி 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 இன்னும் ஏறலை. அல்லேலூயா. எங்கே நடக்கணுங்க? தகப்பனுடைய வீட்டுக்கு நேராக நடக்கணும். அல்லேலூயா. வல்லமையை தரித்து கொள்ளணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் காத்துருங்க. அல்லேலூயா. காத்து நீங்கள் செபித்து கொண்டு இருங்க, நான் என்னுடைய வல்லமையை அனுப்புவேன்னு சொல்லி பெந்தெகோஸ்து நாளில் அனுப்பினார். இப்போ ஆவியானவர் அறிவிக்கிறார், இந்த நாளிலே அனுப்புவேன்னு சொல்லி, உன்னை நிரப்புவேன்னு சொல்லி. அல்லேலூயா. ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் பரிசுத்த ஆவியை பெற்று அவங்க செய்த காரியத்தை காட்டிலும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் உன்மீது இருக்கிற வல்லமையினால, உனக்கு தருகிற ஆவியினால நீ விசேஷித்த காரியத்தை செய்வாய் என்று சொல்லி. அல்லேலூயா. அந்த காலத்தில் ஆவியை பெற்றவங்க அவ்வளோ அற்புதங்களை அதிசயங்களை செஞ்சாங்க. அல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில் உன்மீது இறங்க இருக்கிற ஆவியானவர் உன்னை கொண்டு எவ்வளோ பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த வல்லமையை அறிய செய்ய, அந்த வல்லமையை அறிவிக்க, அந்த வல்லமையை தந்து உன்னை எழுப்பத்தான் ஆவியானவர் இறங்கி வந்திருக்கிறார். வல்லமை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம். எழுந்து செபத்தில் நிற்கணும், உபவாசத்தில் நிற்கணும், ஆயத்தத்தில் இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம். ஆயத்த ஜபம். சனிக்கிழமை ஆயத்த ஜபம். ஞாயிற்றுக்கிழமை அவருடைய உயர்த்தந்த வல்லமைகளை பெறணும்னு சொன்னால் சனிக்கிழமை என்ன பண்ணணுங்க? ஆயத்தம் இருந்து ஜபம் பண்ணணும். சிபிஎம்மில் பாருங்கள். அல்லேலூயா. அந்த அளவுக்கு ஆயத்த ஜபத்தை முக்கியப்படுத்தி என்ன பண்ணுறாங்க? ஜெபிக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம வர்றோமா? அல்லேலூயா. நேற்று வந்தவங்க எத்தனை பேருங்க? அல்லேலூயா. ஆயத்தம் இல்லாமல் தேவன் உன்னை அறிகிறது எப்படி? உன்னை ஆயத்தப்படுத்துகிறது எப்படி? அல்லேலூயா. அவருடைய வல்லமையினால உன்னை நிரப்புகிறது எப்படி? எல்லாத்த கோட்டை விட்டுட்டியே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம். உலகத்தில் சம்பாதித்து இருந்தாலும் கட்டலான பையில் அல்லேலூயா போடப்படுகிற பணத்துக்கு சமமாக இருக்குது. அல்லேலூயா. அடிக்கடி சொல்கிறது எவ்வளோத்தான் முக்கி அல்லேலூயா பொத்தி பொத்தி நீ பீரோவில் சேர்த்து வைத்திருந்தாலும் ஒரே ஒரு பாதிப்பு வந்தால் எல்லாம் போய் பறந்து போய். அல்லேலூயா. ஆமாம். அம்போன்னு சொல்லிட்டு உன்னை விட்டு ஓடிடும். அல்லேலூயா. நிலைக்கணுமா? நீ நிற்கணுமா? அல்லேலூயா. எந்த சின்ன பாதிப்பு இல்லாமல் தேவன் உன்னை நடத்தணுமா? காரியத்தின் மீது தேவன் கிரியை செய்யணுமா? அற்புதங்கள் செய்யணுமா? காணா ஒரு கல்யாணத்தில். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஹலோ. தேவன் அற்புதத்தை செஞ்சார். சாதாரண தண்ணி என்ன பண்ணாருங்க? திராட்சை ரசமாக மாற்றினார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய சபையில் திருமண காரியத்தை நடத்த சங்கடப்படுறாங்க. அல்லேலூயா. நஷ்டப்படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது, கடன் படக்கூடாது, செஞ்சு கொடுப்போம்னு சொல்லி அல்லேலூயா சொன்னாலும் மேலப்படுறதில்ல, கேட்கறதில்ல. அல்லேலூயா. ஆமாம். ஒரு திருமணத்தின் நிமித்தமாக தேவனை அறியாத ஜனங்க ஆலயத்துக்கு வந்தால் எவ்வளோ பெரிய அருமை, எவ்வளோ பெரிய காரியம் பாருங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு அறியாமல் உணராமல் சங்காரமாய் கொண்டு இருக்கிறாங்க, நஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க, ஆலயத்துடைய அருமையை அறியாமல் இருக்கிறாங்க. ஹலோ. அல்லேலூயா. சரி, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆயத்தம். அட்லீஸ்ட்டு
வாரத்தில் ஆயத்த ஜெபத்துக்கு ஆகுது. அல்லேலூயா. நம்முடைய ஜெபமெல்லாம் 1 hour ஜெபம் தான். அல்லேலூயா. ஆமாம், இங்கே உபவாசத்துக்கு வந்தால் உங்களுக்கு என்னங்க, டீயும் கிடைக்கும், பன்னும் கிடைக்கும். அல்லேலூயா. ஆயத்தம் அவசியம். ஆயத்த ஜெபத்துக்கு வருகிறதான அவசியம். ஞாயிற்றுக்கிழமை வர்றீங்க, இத்தனை பேர் இருக்கிறீங்க, ஆயத்த ஜெபத்தில் இத்தனை பேர் இருக்கணுங்க. அல்லேலூயா. தீர்மானம் எடுங்க. அந்த தீர்மானம் உன்னை பிழைக்க வைக்கும். அந்த தீர்மானம் உன்னை ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆயத்தம். ஆயத்தம் என்கிறதான ஒரு ஆழத்தில் அல்லேலூயா ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் அறிந்து, அல்லேலூயா, வல்லமை என்கிறதான ஆழத்தில் வல்லமையை தருவேன்னு சொல்லி தேவன் பேசினதுனால, அறிவித்ததுனால அந்த வல்லமை எப்படி என்கிறத நாம் அறிந்து, அல்லேலூயா, இந்த செய்தியை முடிக்க போகிறோம். சந்தோஷம் தானே? அல்லேலூயா. சரி, எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமை படுத்துவோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே ஆமோஸ் தீர்க்கதரிசியின் மூலமாக அன்னைக்கு சொன்னதான காரியத்தை இன்னைக்கு சொல்லி, இந்த அனுபவத்தில் உன்னை நான் நிறுத்துவேன் என்று சொல்லி, இந்த அனுபவத்தின் மீது உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். அல்லேலூயா. சரி, எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். நீங்கள் ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 4வது அதிகாரத்தில் 12வது வசனத்துக்கு நேராக நிற்கும் போது வேதம் அழகாக சொல்லுகிறது. ஆகியால் இஸ்ரவேலே, ஓ சகோதரனே சகோதரியே, இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன், நான் செய்வேன். அல்லேலூயா. அறிவிக்கிறேன், ஆயத்தத்தை தருகிறேன், வல்லமையை தருகிறேன், உனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறேன். வார்த்தையினுடைய வல்லமை. அல்லேலூயா. அடிக்கடி சொல்கிறதான காரியம்தான். என்னுடைய வாலிபத்தில் கூட பயங்கரமான பிரச்சனை. அல்லேலூயா. தேவனை அறியாது இருக்கிறதான ஆழத்தில், அல்லேலூயா, எங்கள் குடும்பம் தேவனை அறிந்திருக்கிறதான ஒரு காரியத்தில், அல்லேலூயா, எனக்காக எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முன் வராமல் இருந்ததான ஒரு காரியத்தில், பயங்கரமான ஒரு குழப்பத்தில், பயங்கரமான ஒரு நெருக்கத்தில், அல்லேலூயா, ஆமாம், தேவன் பேசினதான ஒரே ஒரு வார்த்தை இருதயத்தில் இருந்ததனால, அல்லேலூயா, ஆமாம், ஒரே ஒரு வார்த்தை, தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி பயங்கரமான மன உளைச்சலில் நிற்கிற ஆவியானவர் பேசுகிறார். நீ பயப்படாதப்பா, உனக்காக நான் யாவற்றையும் செய்வேன், இந்த காரியத்தையும் செய்வேன் என்று சொல்லி, அல்லேலூயா. அந்த வசனம் பேசின மறுநாளாக என்ன பண்ணுறாருங்க, எங்கள் அப்பா பொண்ணை பார்த்து, அல்லேலூயா, எல்லா காரியத்தையும் அவரே செஞ்சார். அல்லேலூயா. பொண்ணு வீட்டுக்கு போனோம், எங்கள் அப்பா பேசினார், எங்களுக்கு ஒன்றும் வேண்டாப்பா, பொண்ணை கொடுத்தாலே போதும். அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை. அல்லேலூயா. ஆமாம், ஒரு வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை இருக்கும் போது, அல்லேலூயா, தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் எத்தனை வார்த்தையை அறிந்திருக்கிறதான ஆழங்கள், எந்த அளவுக்கு தேவன் உன்னை உயர்த்தி இருக்கணும், உயர்த்ததான் தேவன் பேசி கொண்டு இருக்கிறார். இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 12வது வசனம். ஆகியால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்ய போகிற படியினாலே உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. இப்போ சொல்கிறாரு, உன்னை பார்த்து சொல்கிறாரு, நீ ஆயத்தப்படு, நான் செய்வேன், அல்லது உன்னை உயர்த்துவேன், உன் காரியத்தை செய்வேன். தடையா, திருமண தடையா, குழந்தை இல்லையா, அல்லேலூயா, ஆமாம், பொறுமைங்க. 25 வருஷம் பொறுமையாக இருந்து ஈசாக்கு பெற்றதான ஒரு மனுஷன் நமக்கு முன்மாதிரியாக நிற்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யாரோ ஜாம் பண்ணாங்க, 20 வருஷமாகி குழந்தை கொடுத்தீங்கன்னு சொல்லி. அல்லேலூயா. இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. இது எல்லாத்தையும் நாம் அறிந்து கொண்டு இருக்கிறோம், பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். நம்முடைய காரியம் என்ன? ஹலோ கபா ரபா திவி கபா. அல்லேலூயா. நான் செய்வேன், உனக்கு செய்வேன், உன் காரியத்தில் நான் செய்வேன். அல்லேலூயா. நீ எதுக்கும் நீ கஷ்டப்படாதே.
நீ தேவனை தேடு. அல்லேலூயா. ஆமாம், நீ நினைக்கிறதற்கும் வேண்டுகொள்வதற்கும் மேலான காரியத்தை தேவன் உனக்காக செய்வார். அல்லேலூயா. நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினாலே உன் தேவனை சந்திக்கும்படி, அல்லேலூயா, சந்திக்கும்படி ஆலயத்துக்கு வா, உபவாசத்துக்கு வா, ஜெபத்துக்கு வா. அல்லேலூயா. நான் செய்வேன், காரியத்தை செய்வேன். என்ன காரியமாக இருந்தாலும், மரண கட்டாயம் இருந்தாலும் உடைப்பேன், திருமண காரியம் இருந்தாலும் வாய்க்க செய்வேன், படிப்பு காரியம் இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன், அல்லேலூயா, தயவை தருவேன்னு சொல்லிதான் ஆவியானவர் உன்னோடு பேசுகிறார், உனக்காக பேசுகிறார். அல்லேலூயா. ஆயத்தப்படு. அல்லேலூயா. ஆமாம், இனி வருகிற அல்லேலூயா வாரங்களில் அல்லேலூயா அட்லீஸ்ட்டு ஆயத்த ஜெபத்துக்கு வர்றேங்கிற தீர்மானத்தில் நின்றா அது உங்களை உயர்த்தும், சபையை உயர்த்தும். அதுக்காக நல்ல கண்களை தட்டி தேவனை நம்ம மகிமைப்படுத்துவோம். அநேக காரியத்தை சொல்லிட்டே போகலாம். 4 காரியத்தை பேசணும்னு சொல்லி ஆவியானவர் விரும்புகிறாரு. ஒரு காரியத்தையும் ஒழுக்கமாக பேச முடியலை. அல்லேலூயா. என்றாலும் முடிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் நிற்கிறபடியினால, முடிவு நல்லது என்கிறதான காரியத்தில் நாம் நிற்கிறபடியினால அந்த நல்லதை தர, அதை பற்றி கொள்ள. அல்லேலூயா. ஆராதனை வேளையிலே தேவன் பேசினதான வல்லமை, அந்த வல்லமை. அல்லேலூயா. ஆமாம், காற்றாக இறங்குவேன், அக்னியாக இறங்குவேன், வல்லமையாக இறங்குவேன். நான் இறங்குவேன், சபையில் இறங்குவேன். அவன் தான் சொன்னார், இந்த சபையை குறித்து இந்தியா அளவுக்கு பேசப்படும் என்று சொல்லி, அதை நீங்கள் நினைச்சீங்களா? அதை நடக்கும்னு சொல்லி நீங்கள் நம்புறீங்களா? அல்லேலூயா. அவன் பேசும்போது அதை கேட்டீங்களா? யாராச்சும் கேட்டவங்க இருந்தால் சொல்லுங்க. நிச்சயமாக இருக்கு. அல்லேலூயா. அதனால தான் கூண்டு என்ன பண்ணணுங்க, ஜெபிக்கணும். மணிக்கு என்ன சொல்கிறாங்கிறது கூண்டு ஜெபிக்கணும். கூண்டு ஜெபித்தா தான் விளங்கும். அல்லேலூயா. சரி, கடைசியாக வல்லமை, அதை குறித்து 2 குறிப்புகளை முன்னிறுத்தி ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். ஒரு 10 நிமிஷத்தில் முடிக்க விரும்புகிறேன். 10 நிமிஷத்தில் நம்ம பெற்றுக்கொள்கிறதான வல்லமை அல்லேலூயா உன்னை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தும். அதுக்காக நல்ல கண்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஓ ரபா தபா 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 திபி கபா லகா ரிகா பலா சந்தாரா அந்தாரா திக்கந்தூரு. அல்லேலூயா. இந்த வல்லமையை குறித்து அல்லேலூயா தாவீது என்ன சொல்கிறாரு? ஹலோ, அறிந்து கொள்ள போகிறோம். அல்லேலூயா. பொறுமையாக இருந்தால் தான் இந்த வல்லமை இறங்கும். அல்லேலூயா. சரி, நீங்கள் 121வது சங்கீதம் 1வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது, கர்த்தாவே உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியா இருக்கிறார். தாவீது சொல்றாரு, ராஜா சொல்றாரு, சமஸ்த இஸ்ரவேலின் அதோ ராஜா சொல்றாரு. அல்லேலூயா. என்னப்பா சொல்றாரு? அல்லேலூயா. ராஜா மகிழ்ச்சியா இருக்கிறார். அல்லேலூயா. ராஜா என்கிற அந்தஸ்துல இல்லை, தேசத்தை ஆளுகிறதான அந்த ஆளுமையில் இல்லை, தேசமே அவருக்கு சொந்தமாக இருந்ததுனாலும் இல்லை. அந்த ராஜாவுக்கு எந்த சந்தோஷங்க? அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, கர்த்தாவே உம்முடைய வல்லமையினாலே, அவருடைய வல்லமையினாலே சந்தோஷம். அல்லேலூயா. இதை நம்ம புரிஞ்சுக்கணுங்க. காசு இருந்தாலும் சரி, காசு இல்லாமல் இருந்தாலும் சரி, சுகமாக இருந்தாலும் சரி, சுகவீனமாக இருந்தாலும் சரி, அல்லேலூயா, என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, நம்மை சந்தோஷப்படுத்துகிறது கர்த்தரே. கர்த்தருடைய வல்லமையே, அந்த வல்லமையை தந்து உன்னை சந்தோஷப்படுத்தா தேவன் உன்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. வல்லமை. அல்லேலூயா. ஆமாம், காற்றாக அக்னியாக வல்லமையாக இறங்குவேன் சொல்ல, இப்போ வல்லமையாக இறங்கி இருக்கிறார். இதனுடைய தாக்கம் என்ன? சந்தோஷம். அல்லேலூயா. சந்தோஷத்துக்காக தான் அல்லேலூயா இவ்வளோ பிரயாசப்படுறாங்க, இவ்வளோ செலவு பண்ணுறாங்க. அல்லேலூயா. குடியோ குடி என்று சொல்லி குடிக்கிறாங்க. எதுக்கையா? அல்லேலூயா.
இல்லாததை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி, சந்தோஷம் இல்லை என்று சொல்லி, அந்த சந்தோஷத்தை வாங்கணும்னு சொல்லி, எப்படி வாங்கணும்னு சொல்லி தெரியாததுனால இப்போ அறிவிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை உன்னை என்ன பண்ணும்? சந்தோஷப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜா மகிழ்ச்சியா இருக்கிறார். உம்முடைய ரட்சிப்பில் எவ்வளவாய் களி கூறுகிறார். ரட்சிப்புங்க. அல்லேலூயா. வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் உனக்காக மனுஷனாக இறங்கி வந்து ரத்தம் சிந்தி உன்னை ரட்சித்து இருக்கிறாரு. அல்லேலூயா. இந்த உலகத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் டோன்ட் கேர், எனக்கு என்ன இருக்குங்க? அல்லேலூயா. நித்தியம் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஒரு அனுபவத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறதான ஒரு ஆழம், களி கூறுகிறதான ஒரு அனுபவம், அந்த அனுபவத்தை தரத்தான் தேவன் பேசி கொண்டு இருக்கிறார். அடிக்கடி சொல்கிறதான ஒரு காரியம்தான். அல்லேலூயா. அடக்க முடியாத படிக்கு தேவன் ஒரு சந்தோஷத்தினால நிரப்பி உன்னோடு பேசுகிறார். ஆண்டவரே, இந்த சந்தோஷம் எனக்கு வேண்டாம், எடுங்கய்யா அப்படி சொல்கிற அளவுக்கு தேவன் நிரப்பி நிரப்பி அல்லேலூயா உன்னை உயர்த்துகிறதான காலங்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. இதெல்லாம் பொய்யா, இதெல்லாம் நடக்காதா, இதெல்லாம் யாருடைய காலத்தில் நடக்கும்? உன்னுடைய காலத்தில் தான் நடக்கும். காலம் கடைசி. அல்லேலூயா. எல்லாம் ஆயிற்று, இது ஒன்று தான் ஆகலை. அல்லேலூயா. தேவன் நிரப்ப விரும்புகிறார், வல்லமையை காட்ட விரும்புகிறார். அல்லேலூயா. அதன் மூலமாக சந்தோஷத்தை தர விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி, அல்லேலூயா, அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாது இருக்கிறீர். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய மன விருப்பத்தின்படி நீ அவருக்கு செய்து. அல்லேலூயா. யாருக்கு செய்கிறாங்க? பிதாவானவர் இயேசுவுக்கு செய்வார். இயேசுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் கேட்கப்பட்டது. இன்றைக்கும் வலது பாதத்தில் வீற்றிருந்து நமக்காக வேண்டுதல் செய்கிறதான அந்த வேண்டுதல் தான் உன்னை பாதுகாத்து இருக்கிறது. இல்லைன்னா நீ இல்லை, இந்நேரம் மண்ணாய் போயிருப்ப. நீ பண்ணின அக்கிரமத்துக்கு, நீ பண்ணின அநியாயத்துக்கு, நீ குடித்த குடிக்கு. அல்லேலூயா. ஆமாம். அல்லேலூயா. கிட்னியே காணாமல் போயிருக்கு. நீ நிற்கிறா, உன்னோடு தேவன் பேசுகிறார். அல்லேலூயா. உன்னை மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. உன் மன விருப்பத்தை நிறைவேற்ற விரும்புகிறார். உன் விண்ணப்பத்துக்கு பதில் தர விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அறியணுங்க. ஹலோ ஹலோ முடிக்கிறார். அல்லேலூயா. அறிவிக்கிறார். மகிழ்ச்சி பரலோகத்திலிருந்து வரணும். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு காரியமும் மகிழ்ச்சியை தரவே தராது. அல்லேலூயா. ஆமாம். தேவன் மகிழ்ச்சியை தரதான் விரும்பி பேசி கொண்டு இருக்கிறார். மகிழ்ச்சி என்கிற வல்லமையை தந்து உன்னை எழுப்பத்தான் தேவன் உன்னோடு பேசி கொண்டு இருக்கிறார், உன்னோடு அறிவித்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. சரி, தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்ததான காரியம் நேற்றைய தினத்தில் சொன்னேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கும் மகிமை உண்டாகட்டும். வயசான காலம். அல்லேலூயா. அந்த வயசான காலத்திலும் கூட சந்தோஷமாக இருந்தார், சமாதானமாக இருந்தார். அவருடைய சந்தோஷத்தை, அவருடைய சமாதானத்தை சுற்றி இருக்கிறதான உறவு அறியலை. அல்லேலூயா. சுற்றி இருக்கிறதான அதிகாரிகள் புரியலை. அவங்க என்ன பண்ணாங்க? தீர்மானம் பண்ணாங்க. ராஜாவுக்கு என்னாச்சுங்க? வயசாயிடுச்சு. அல்லேலூயா. ஆமாம். ராஜாவுக்கு அனல் உண்டாகணும். அதுக்கு என்ன பண்ணணும்? தேசம்லாம் தேடி அழகான ஒரு பொண்ணை என்ன பண்ணணும்? பிடிச்சு ராஜாவுக்கு கொடுக்கணும். இதனுடைய ஆழம் என்ன, இதனுடைய அர்த்தம் என்ன? ராஜா சந்தோஷமா இருக்கணும். எல்லாம் தான் விரும்பினாங்க. அல்லேலூயா. ஆனா தாவீதுடைய சந்தோஷம் எங்கே? அல்லேலூயா. ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. மகிழ்ச்சியா இருக்கிறார் வல்லமையினாலே. அல்லேலூயா. அந்த வல்லமை, மகிழ்ச்சி தரக்கூடிய வல்லமை தரத்தா ஆவியானவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் தேடி பிடிச்சு அழகான ஒரு பொண்ணை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அந்த பொண்ணுடைய பேர் என்ன? ஹலோ. அல்லேலூயா. 2 வாரத்துக்கு முன்னாடி தான் ராஜாக்கள் புஸ்தகத்தில் வாசித்தோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேடி கண்டுபிடிச்சு நாளைக்கு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு சொல்கிறவங்களுக்கு 100 ரூபா. அல்லேலூயா. சரி,
ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது, அல்லேலூயா, நிறுத்தினாங்க உண்மைதான், ஆனால் ராஜா அறியலை. அல்லேலூயா. அந்த சந்தோஷம் உலக சந்தோஷம் இல்லை, அது எனக்கு அபிஷேகம் இல்லை. எனக்கு ஒரு சந்தோஷம், தேவன் தருகிறதான சந்தோஷம் எனக்கு உண்டு. வயதான காலத்திலும் உண்டு, சாகர காலத்திலும் உண்டு. அல்லேலூயா. ஆமாம், தாவீது வாழ்க்கையில் அது உண்டு. அதே போல தான் நீ சாகர மட்டும் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு நிறுத்த நம் தேவன் வல்லவராக இருக்கிறார். அந்த வல்லமையை இந்த நாளிலே தந்து உன்னை விசேஷமாக எழுப்பத்தான் தேவன் பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அறிவிக்கிறார். தாவீது அறியலை, ஆவியானவர் அறிவிக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், குடும்ப சந்தோஷத்தை காட்டிலும் பரிசுத்த ஆவியானவர் தருகிற சந்தோஷம் விசேஷமானது. அந்த சந்தோஷத்தை தந்து உன்னை நிரப்பி, உன்னை எழுப்பி, உன்னை கொண்டு பலத்த காரியங்களை செய்யத்தான் தேவன் பேசி கொண்டு இருக்கிறார். அதுக்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன், ஒரு 2 நிமிஷம் இருக்கு. அல்லேலூயா. நீங்கள் அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். சீக்கிரம் 6வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாக ஜனங்களுக்குள்ள பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். ஸ்தேவான், அல்லேலூயா, எப்படி இருந்தானாமா? வல்லமையினால நிறைந்திருந்தான். எந்த நேரத்தில் வல்லமைங்க? சாகிற நேரத்தில் வல்லமை. உண்மையா இல்லைங்களா? கல்லெறிஞ்சி துன்பப்படுத்தி, அல்லேலூயா, ஆமாம், ஜனங்க என்ன பண்ணுறாங்க? கொள்றாங்க. அந்த நேரத்தில் இறங்கின வல்லமை தேவனுடைய வல்லமை. அதே போல தான் வல்லமை. அல்லேலூயா. அந்த வல்லமை உனக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி, அந்த வல்லமை பெரிய காரியத்தை செய்யும் என்று சொல்லி, அல்லேலூயா, அல்லேலூயா, ஜனங்களுக்குள்ள பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் என்று சொல்லி, அல்லேலூயா. அற்புதம், அற்புதம் என்னப்பா? அற்புதம், பரலோகம் திறந்தது. அல்லேலூயா. இயேசு, அல்லேலூயா, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பிதாவுடைய சமூகத்தில் எழுந்து நின்று, இவ்வளோ பெரிய காரியங்க. பரலோகமே சந்தோஷப்படுகிறது, எழுந்து நிற்கிறது. அல்லேலூயா. இங்க ஸ்தேவான் சாகரா. அல்லேலூயா. வல்லமை, அந்த வல்லமையினால அவனுக்கு அடியும் புரியல, சாவும் தெரில, ஆனால் எதுவும் தெரிச்சு? பரலோகம் தெரிஞ்சு. அல்லேலூயா. உனக்கு என்னப்பா வேணும்? இன்னும் வாழணுங்கிற ஆசை இருக்கா? பரலோகத்தை பார்க்கணுங்கிற ஆசை இருக்கா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியான தருகிறதான வல்லமை. அல்லேலூயா. அற்புதங்களை அதிசயங்களை ஸ்தேவான் செய்தான் என்று சொல்லி, அற்புதங்களை அதிசயங்களை நீ செய்வாய் என்று சொல்லி, அந்த வல்லமையை தந்தேன் என்று சொல்லி, விசுவாசம். அல்லேலூயா. இங்கே விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் விசுவாசம். நேற்று தினத்தில் சொன்னேன், நம்ம பெரிய பாசோட விசுவாசம். அல்லேலூயா. சொல்லி முடிக்கிறேன். அல்லேலூயா. என்ன விசுவாசங்க? ஊழியத்துக்கு போகணும், கோயம்புத்தூருக்கு போகணும், பஸ்ஸுக்கு காசு இல்லை. பஸ்ஸு காசு யார் தரணும்? தேவன் தரணும். நம்பி நிற்கிறாரு, ட்ரெஸ் பண்ணி பேக் எடுத்துட்டு நிற்கிறாரு, தேவன் தருவார் என்று சொல்லி. அல்லேலூயா. அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? நடந்தது என்ன? அல்லேலூயா. தேவன் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறதான சர்க்கிள் இன்ஸ்பெக்டரை எழுப்பி, தூங்கி கொண்டு இருக்கிறவனை எழுப்பி, அல்லேலூயா, இப்படி, அல்லேலூயா, கோகுல் தேட்டருக்கு கீழே லைன் வீட்டில், முதல் வீட்டில் என்னுடைய தாசன் இருக்கிறான், அவனுக்கு நீ என்ன பண்ணணும்? இந்த தொகையை கொண்டு போய், நாளைக்கு எவனிங்க எவ்வளோ பேர் அற்புதம் பாருங்க, அந்த எவ்வளோ கொடுக்கணுங்கிறது கூட அவர் என்ன பண்ணார்? எழுதி காட்டினார். அல்லேலூயா. அவர் கொண்டு வந்து கொடுத்தாரு. காசை வாங்கிட்டு மேலே 4 ஸ்டெப்பு, அல்லேலூயா, பஸ்ஸு வர்றதுக்கு, இவர் பஸ்ஸை ஏறுறதுக்கு சரியாக இருந்துச்சு. ஓ, பெரிய மிராக்கிள் பாருங்க. நடக்கும்படி சொல்லி, சபையில் நடக்கும்படி சொல்லி, உன்னால் நடக்கும்படி சொல்லி, உன் குடும்பத்தில் நடக்கும்படி சொல்லி, உன் பிள்ளைகளோட வாழ்க்கையில் நடக்கும்படி சொல்லி, அந்த வல்லமையை தரத்தான். ஹலோ தேவன்
இறங்கி இருக்கிறார், பெருகி இருக்கிறார். இப்போ என்ன பண்ண போகிறோம்? அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள போகிறோம். அப்படியே நம்ம எழுந்துடும் எல்லாம் 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 அதே வல்லமையை. அல்லேலூயா. வல்லமையினாலே ராஜா மகிழ்ச்சியா இருக்கிறார். கபா ரபா தபா தபா தபா